guys, welcome back my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன மைன்கிராஃப்ட் பார்ட் 1 கேம் பிளே வித் மல்டிப்ளேயர். ஓகே, இதான் நம்மளோட ஃப்ரெண்டு, பார்த்துக்கோங்க. இவரும் ஒரு கேமிங் சேனல் வச்சுருக்காரு, கேமிங் வேர்ல்டு. வாய்ஸ் என்ன கோளாராக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். ஓகே, போனஸ் ஜஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஷீப் வந்துருச்சு, அதே போட்டு தரலாம். நைட்டு நம்ம ஓகே, சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, யாரையும் என்னை அடிக்கிறாங்க கைஸ், யாரும் என்னை அடித்தாங்க, யாரும் தெரில. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆடை போட்டு தள்ளிடலாம். ஓகே, அந்த ஆடு ஓடுது. ஓடாத ஆடே. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஷீப் எடுத்தாச்சு. ஓகே ஓகே, நம்ம ப்ரோ அங்கே ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அப்புறம் அங்கே வேலை பார்க்கட்டும். போய் டக்குன்னு உள்ளே எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா பின்னாடியே நம்மளோட ஸ்பைடர்ஸ் வந்துட்டாங்க, நம்ம நண்பன் ஸ்பைடர். ஓகே ஓகே, சூப்பருங்க. வேறு லெவலில் நம்ம வந்து ஸ்பான் ஆகிருக்கோம். அதாவது என்னென்னா, ஸ்கெலிட்டன், ஜாம்பி எல்லாருமே இங்கே தான் ஸ்பான் ஆகிருக்காங்க. முடிச்சாச்சு. ஓகே, வேறு லெவல். ஓகே, இன்னும் பரவாயில்ல, நம்ம போனஸ் டெஸ்ட் பக்கத்தில் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தனால பிரச்சனையே இல்லை. ஓகே ஓகே, இங்கே ஒரு ஆர்டர், 2 ஆர்டர் இருக்குது. வேறு லெவல். நம்ம எங்கே டீஸ்பான், நம்ம எங்கே டெத் ஆகணுமோ அங்கேயே அந்த இடம் எனக்கு தெரியும். ஓகே, முதல்ல அந்த ஸ்பைடர் போட்டு தள்ளிடலாம். பக்கத்துலேயே 3 சாம்பி முடிஞ்சு டேஸ். ஓகே, அப்புறம் 2-3 வாட்டி டெத் ஆகிட்டாருங்க. என்னன்னு தெரில, இந்த இடத்துல மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு. ஓகே, அதான் நான் ப்ரோட்ட சொன்னேன், ப்ரோ சீக்கிரமாக கலெக்ட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நம்ம லூட் எல்லாமே போயிடுச்சு. ஆனால் நிறைய ஜாம்பிஸ்லாம் இருக்குங்க. என்னாச்சுன்னு தெரில, இவ்வளோ ஜாம்பி இருக்குது. நான் பீட்டா வருஷன் வச்சுருக்கேன். ஒருவேளை ஜாம்பி இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை, களத்தில் இறங்கிட வேண்டியதான். ஓகே, அடித்து போட்டு தள்ளிட வேண்டியதானே எல்லாத்தையும். அவளை பற்றி தெரியல கைஸ் உங்களுக்கு. எவ்வளோ பெரிய படா இது அது என்னது அப்படிலாம் இல்லை கைஸ், நம்ம வந்து பிளேயர் தான். இப்போ நான் என்ன சொன்னேன், கைஸ் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் பிளேயர்னு சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம டாபிக் வந்துடலாம். ஓகே, இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, உள்ளே கூட அப்புறமா கண்டுபிடிச்சிப்போம். நம்ம டக்குன்னு உட்டை மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உட்டை மைண்ட் பண்ணிப்போம். ஓகே, சூப்பர். டக்குன்னு உட்டை மைண்ட் பண்ணிக்கலாம். வளர்றதுங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. டக்குன்னு ஓகே, மைண்ட் பண்ணியாச்சு. கிராஃப்டிங் டேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் நமக்கு இது தேவை, ஓக் பிளான்ஸ். ஓகே, நிறைய பண்ணிக்கலாம், எவ்வளோ வருதோ அவ்வளோ பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் பண்ணியாச்சு. கிராஃப்டிங் டேபிள் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கும் அப்படி எடுத்துக்கலாம் கொஞ்சம். ஓகே, இப்போ நம்ம ஆயுதங்கள்லாம் அப்படி பண்ணிடலாம். ஓகே சூப்பர். இப்போ அடுத்து நமக்கு இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, வுட்டு தீண்டு போச்சு. சூப்பர், டக்குன்னு வுட்டை மைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மள்ட்ட பிகாக்ஸ் இருக்கனால பிரச்சனையே இல்லை, வுட்டு எடுத்துக்கலாம் டக்குன்னு. ஓகே, போனஸ் செஸ்ட்லேருந்துமே நான் எதுவுமே எனக்கு கலெக்ட் பண்ணல. இந்த ஷீப் வந்தனால ஷீப்பே பார்த்துட்டு இருந்துட்டேன். ஓகே, நம்ம ஃப்ரெண்டு ஸ்பைடர்கிட்ட போய் டெத் ஆகிட்டாரு. ஸோ சேட். ஓகே, நம்ம ஃப்ரெண்டு போய் ரிவ்யூ பண்ணுறதுக்காக நம்ம வுட் பிளாங்க்ஸ் எல்லாம் டக்குன்னு பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம ஸ்வாடு, பிக்காக்ஸு, வுட்டு, ஆக்ஸு எல்லாம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ சூப்பர். இப்போ நம்ம எல்லாம் ரெடியாக இருக்கோம், ஆனால் நைட் ஆக போகுது. ஓகே என்னாச்சுன்னு தெரில. ஓகே, டக்குன்னு விட்டுருங்க, டைம் ஆகிட்டு முடிஞ்சு. இன்னைக்கு சிவராத்திரி நம்மளுக்கே என்டர்மேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அந்த ப்ரோ என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு லெஃப்ட் ஆகிட்டாரு. ஓகே, அவர் ஜாயின் ஆகட்டும். ஓகே, அவ்வளோதாங்க, இன்றைக்கி நைட் ஆகிடுச்சி. ஓகே, சூப்பர். வேறு லெவல் தரமாக சம்பவம் ஆகிட்டுருக்குங்க. ஓகே,
நான் போய்ட்டு ப்ரோ என்னாச்சுன்னு போய் டக்குன்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன். ஓகே பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ தேடி ஷீப் எடுத்து நம்ம பெட்டு பண்ணியாச்சு. இதெல்லாம் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிட்டு, கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. இப்போ எப்படி 1 HP வந்துச்சுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெட் அடிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சே போச்சுங்க எங்கள் கதை. அதனால் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நான் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம கிராஃப்டிங் டேபிள் எல்லாமே சங்கு ஊதிடுச்சு. ஓகே பரவாயில்ல. ஆனால் நம்மள்கிட்ட பிக்காக்ஸ்லாம் வச்சுருக்குது. ஓகே இங்கே செஸ்ட்டில் எல்லாத்தையும் வச்சுப்போம். சரி ரைட்டு, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஆக்ஸ் எடுத்து டக்குன்னு எடுத்து பண்ணுவோம். ஓகே சூப்பர். ஓகே இங்கே ஒரு ஸ்கெலிட்டன். ஓகே அந்த ஸ்கெலிட்டனை போட்டு நம்ம எவ்வளோ பெரிய படா பிளேயர்னு சொல்ல மாட்டேங்க ஈஸ். ஓகேங்க, ஸ்கெலிட்டனுக்கே டஃப் கொடுப்போம் நாங்கள். ஓகே, தரமாக அடி வாங்கின பிளேயர்னா நான் தான். அந்த ப்ரோ கூட பெரிய பிளேயரு, ஆனால் நான் பிளேயரே இல்லைங்க, படா வாட்டுங்க. சரி எப்படிங்க அந்த வாய்ப்பே இல்லை. ஐயோ ஜாம்பிஸாக இருக்குது. ப்ரோட்ட சொல்லிட்டேன் டக்குன்னு இந்த பயமே விட்டு போயிடுவோம் ப்ரோ, அந்த இடம் செட்டே ஆகலை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே இப்போ நான் 3ஆவதாக சாக போகிறேன். இந்த ஸ்கெலிட்டன் இந்த வருஷனில் கஷ்டமாக இருக்கா இல்லை எங்களுக்கு தான் அடிக்குது இல்லையான்னு தெரியல. இப்படி இறங்கின ஸ்பான் ஆனோடனே ஸ்கெலிட்டன் தாங்க. முதல்ல இந்த ஸ்கெலிட்டன் அப்படி சாவடிக்காம விடக்கூடாங்க. ஸ்கெலிட்டன் மல்லியே பக்கத்தில் எவ்வளோ எஸ் இந்த ஸ்கெலிட்டன் எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே எஸ் உங்களுக்கு போர் அடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஓகே ஒரு வழியாக அந்த ஸ்கெலிட்டன் பற்ற ஆரம்பிச்சிட்டான். ஓகே கைஸ் சக்ஸஸ், சூப்பர் கைஸ். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணியாச்சு. ஓகே ப்ரோ டக்குன்னு இந்த பயாமி விட்டு போயிருங்க ப்ரோ. ஓகே ப்ரோவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்க எல்லாத்தையும் அப்படி டக்குன்னு இது பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். இப்போ ஆக்ஷன் எடுத்தாச்சு. ஓகே கேஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்மள்ட்ட எல்லாமே மீடியம் திங்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வுட்டு டக்குன்னு கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே டக்குன்னு கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே ப்ரோவும் ஓகே சொல்லிட்டாங்க. டக்குன்னு நம்ம இந்த பயம் விட்டு போயிடலாம். டக்குன்னு வேறு ஸ்னோ பயாமியும் பக்கத்துலேயே தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஓக் பிளான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஒரு 17 ஓக் பிளான்ஸ் இருக்குது. ஓகே அடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே 12 ஸ்டிக் இருக்குது. ஓகே கிராஃப்டிங் டேபிள் பண்ணியாச்சு. ஓகே சூப்பர். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு ஸ்வாடு, ஒரு பிக்கு, ஒரு ஸ்வாடு. ஓகே சூப்பர். ஓகே அந்த ப்ரோ ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ கிளம்புவோமா ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ கிளம்புவோமா? ஓகே பெட் எடுத்துக்கலாம். ஓகேங்க ஓகே இங்கே ஒரு ஆக்ஸ் வச்சு இதை அந்த கிராஃப்டிங் டேபிள் உடச்சிக்கலாம். ஓகே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். பெல் பட்டன் ஆல் புஷ் போட்டுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே போனஸ் ஸ்டெப் எடுத்துக்கலாம். ஸ்டார்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே டார்ச் எடுத்துக்கலாம். ஓகே வாங்க டக்குன்னு இந்த பயமே விட்டு போயிடலாம். ஓகே கைஸ் இந்த பயாமேட்டு எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டு இருக்கோம். இது வேற எனக்கு தெரிஞ்சு ஜங்கிள் பயாமின்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டேன் போச்சா. ஓகே டக்குன்னு போயிடலாங்க. அப்புறம் நைட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சிவராத்திரி கொண்டாடிடுவாங்க. ஓகே அப்படியே வந்துடலாம்.
அந்த ப்ரோ பின்னாடி வராரா? ஓகே வராரு, அவர் வருவார். அப்படி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே 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 கைஸ், நம்ம வந்து ரொம்ப நேரம் கழிச்சு இல்லை, இங்கே ஒரு பெரிய கேம். வாவ், உள்ளே பாருங்க லாவா இருக்கு கைஸ். இங்கே ஸ்டோன்ஸ் கன்ஃபார்ம் இங்கே இருக்குங்க. ஓகே, நம்ம இந்த பிளாக்கை தோண்டி, ஓகே ப்ரோ இந்த பிளாக்கை தாண்டி வர சொல்லிட்டேன். அப்படியே நம்ம அப்படியே கீழே போயிடலாம். ப்ரோ தள்ளுங்க. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ அப்படி மறைச்சிட்டாரு. ஓகே நம்ம இங்கேருந்து போச்சுங்க. நான் இப்போ டை. ஓகே கைஸ், கைஸ் வேறு லெவலில் சம்பவமே பண்ணியாச்சு, முடிஞ்சுங்க நமக்கு அதை. ஓகே நம்ம ப்ரோட்ட கோஆர்டினேட்ஸ் வந்து கேட்டுப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஓகே கைஸ், இப்போ நான் வந்து கஷ்டப்பட்டு கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டு நான் அதை எடுத்துட்டேங்க. பக்கத்துலேயே நம்ம பேர் என்னன்னு தெரிலங்க, திடீர்னு மறந்துட்டேன். ஓகே நம்ம லேப்பீஸ் இப்போ மைண்ட் பண்ண முடியாது. ஓகே ஓகே ப்ரோட்ட ஒரு கிராஃப்டிங் டேபிள் இருக்குன்னு சொன்னார், அதை நீங்களும் வச்சுக்கோங்க ப்ரோன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி இப்போ தேவையில்லை, அதனால டக்குனே போட்டார். ஓகே பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். ஓகே இப்போது காபிள் ஸ்டோனை வந்து நம்ம மைண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே ஓகே இந்த காபிள் ஸ்டோனை மைண்ட் பண்ணி எடுத்துப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டு போட்டு படுத்து தூங்கிடலாம் கைஸ். ஓகே நான் படுத்துட்டேன், அந்த ப்ரோ இன்னும் படுக்கலை. ஓகே ஓகே சூப்பர், தூங்கிட்டாரு. ஓகே ஓகே சூப்பர் கைஸ், கொஞ்சம் சாரி கால் வந்துருச்சு, அது மட்டும் மன்னிச்சிக்குவாங்க. ப்ளீஸ் நம்ம பெட்டு லாவாக்குள்ளே போய்ட்டு இல்லை பிரச்சனை இல்லைங்க. ஓகே நமக்கு கன் பவுடர் கிடச்சிருக்கு எப்படின்னு தெரியல, சரி விடுங்க பார்த்துங்க. ஓகே டக்குன்னு பிக்காக்ஸ் வச்சு நம்ம காபிள் ஸ்டோனை மைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். எவ்வளோ வேணுமோ மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இங்கே நம்ம வந்து கேவ் இருக்குன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு அயன் கூட கிடைக்கலங்க, என்னன்னு தெரியல. ஓகே நான் அதே மாதிரி டார்ச் வந்து 1 ஸ்டாக் ஆஃப் டார்ச் பண்ணிட்டேன், ஏன்னா நம்மளால் சமாளிக்கவே முடியாது. ஓகே சூப்பர், நான் வந்து ஸ்டோன் பிக்கை வந்து பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. வி ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் ஸ்டோன் பிக். சூப்பர். ஓகே இப்போ அப்படியே நம்ம வந்து ஸ்டோனில் எல்லாமே வேறு மாதிரி தரமாக பண்ணிக்கலாம். இனிமேல் நமக்கு பஞ்சமே இல்லைங்க, யாராலையும் நம்ம தொட முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் தான் இன்னும் எக்கச்சக்க வேலை இருக்குது நமக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து இந்த இடத்தோட டக்குன்னு மேலே போயிடலாம். சரி அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே கொஞ்சம் காப்பர் இருக்குது, காப்பரை அப்படி எடுத்துப்போம். சும்மா எதுக்கு எடுத்துப்போங்க, வந்ததுக்கு காப்பராது தராங்க. ஆனால் ஒரு காப்பர் மைண்ட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு 4 தராங்கன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு பிரச்சனை இல்லை, வரும்போது கொஞ்சம் டார்ச் வச்சுட்டு வந்தேன், பிரச்சனை இல்லை. கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் அயன் கண்டுபிடிச்சிட்டேங்க. கைஸ் அயன் இதாங்க, ப்ரோவுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே அந்த ப்ரோவும் காமிச்சிட்டேன், ப்ரோ எந்த இருக்கா அயனு. ஓகே நான் அயன் மைண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நான் அயன் மைண்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம். ஓகே 4 அயன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஓகே கே சூப்பர், அந்த ப்ரோ மைண்ட் பண்ணிட்டே இருக்கட்டும். நம்ம 4 அயன் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிருச்சு, ஆனால் இது பத்தாது. கைஸ் மேலே பாருங்கங்க, மேலே இருக்க அயனு. இப்போ நம்ம அது எப்படி எடுக்கிறோன்னா ட்ரிக் இருக்குங்க. ஓகே இப்போ நான் அந்த அயன் இப்போ எப்படி மைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே நான் அப்படியே டக்குன்னு மேலே போய்க்கிறேன். ஓகேங்க இன்னும் கொஞ்சம்
ஓகே, நம்மள்ட்ட இப்போ இருக்கிற காபிள் ஸ்டோனை வச்சு அப்படியே மேலே ஏறிக்கலாம். ஃபுட் எடுத்து வச்சுட்டு ஓகே அப்படியே மேலே ஓகே அப்படியே மேலே போயிட்டு நான் அயன் மட்டும் மைண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரோ கேட்டாங்க, கொடுத்துருவோம். ஓகே, நான் அந்த ப்ரோக்கு நம்ம அயன் கொடுப்போம் கொஞ்சம். ஓகே சூப்பர். ஓகே, மேலே வந்துட்டேன். இவன் கொஞ்சம் தான். ஓகேங்க, அந்த அயன் நான் பார்த்துட்டேன் கைஸ். 2 அயன் இருக்குங்க, 2 அயன். ஓகே, நான் இந்த கேவுக்கு வந்ததுக்கு அயன் கிடைக்காதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, 2 அயன் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஓகே, இங்கே ஒரு 3 அயன் இருக்குது. வேறு மாதிரி தரமாக நடந்துட்டு. ஓகே சூப்பர். இங்கே வேறு எதாவது அயன் இருக்கான்னு நான் பார்க்குறேன் கைஸ். இங்கேயே அயன் கைஸ், வேறு லெவலு. சூப்பருங்க, இங்கேயே நிறைய அயன் கிடச்சிட்டுங்க. நம்ம அந்த ப்ரோவால் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ, அதனால் நான் போய் எடுத்துகிட்ருக்கேன். நான் எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன். ஓகே, வேறு எங்கேயும் அயன் இல்லை. ஓகே இப்போ அவ்வளோதான். இந்த கே விட்டு நம்ம வந்து டக்குன்னு வெளியில் போயிடலாம். இதுக்கு மேலே ரொம்ப இருந்தால் அப்புறம் செட்டே ஆகாது. ஓகே கீழே வந்துட்டேன். ஓகே சூப்பர். வாங்க, இந்த கேவ் விட்டு வெளியில் போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் கேவை வெளியில் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு எடுத்து வெளியில் வந்தாச்சு. தரமாக வெளியில் வந்தாச்சு. பயந்துட்டேன். ஓகேங்க, ட்ரேடர் லாமாலாம் நிற்காரு. இந்த ப்ரோ என்ன தனியாக ஓட்டு ப்ரோ, பின்னாடி ப்ரோ எங்கே ப்ரோ போகிறீங்க? ஓகே கைஸ், இப்போ அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கொஞ்சம் அயன்லாம் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து வீடு கட்டிடலாம். கொஞ்சம் வீடு கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ஓகே, கிராஃப்டிங் டேபிள் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்னஸ் தான் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபர்னஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மேக் பண்ணியாச்சு. இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அயன் போட்டு நம்ம உருக்க போகிறோம். ஓகே, நம்மள்ட்ட ஒரு 10 அயன் இருக்குது. 10 அயனுக்கு ஒரு 2 பிளாக் போடுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே சூப்பர். இப்போ நம்ம செஸ்ட் வச்சு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி பெட்டை போட்டுக்கலாம் இங்கே பக்கத்துலேயே. ஓகே, அந்த ப்ரோ ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, பிஸியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரீஸ்பாயின்மெண்ட் செட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இங்கே எல்லா ஐட்டம்ஸும் கொஞ்சம் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, டூல்ஸு எல்லாம் அப்படி ஃபுட், இது என்ன கேக்டர்ஸு, இது ட்ரீ, இது பிக்காக்ஸ், டார்ச்சு, மஷ்ரூம், போன் இருக்கா, டேம் பண்ணிடலாம் எதாவது டாக் வந்துச்சுன்னா. ஓகே, ஜாம்பி ஸ்பான் ஆகாமல் இருக்கிறதுக்கு முதல்ல டார்ச் வச்சு விட்டுறலாம் இங்கே. ஓகே எஸ், 3 அயன் வந்திருக்கு. ஓகே சூப்பர். இப்போ வந்து அயன் டூல்ஸுக்கு நம்ம கொஞ்ச நேரத்தில் இப்போ மாறிடுவோம். தரமாக வுட்டிலேருந்து இப்போ அயன் வந்தாச்சு. பாருங்க, மேலேயே அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. கைஸ், யாரும் என்ன அடிக்கா? ஜாம்பி கைஸ், ஜாம்பி வேற ஒன்றும் இல்லை கைஸ். ஓகே, அந்த ப்ரோ முடிச்சிட்டாரு, தரமாக முடிச்சிட்டாரு. ஓகே, ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஃபுட் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே, நம்ம எல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, பிக் கையில் இருக்குது. இப்போ நம்ம வந்து அயனுக்கு மாற போகிறோம். ஓகே, அந்த ப்ரோக்கு ஒரு 4 அயன் பிக்கக்ஸ் பண்ணிக்க ஸ்வாட் பண்ணிக்க கொடுத்துக்கலாம். ஏன் இங்கே அயன் உருக்கிட்டுருக்கு. ஓகே கைஸ், ஃபர்னஸே கிளிக் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, அந்த ப்ரோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. ஓகே, ஸ்டிக் எடுத்து நம்ம அடுத்து பிக்காக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எஸ், பிக்காக்ஸுக்கு எவ்வளோ அயன் தேவை? ஓகேங்க, வேறு லெவல். 3, 2, 1 வேறு மாதிரி கைஸ், தரமாக நம்ம பிக்காக்ஸில் மாறியாச்சு. அந்த ப்ரோட்ட கொஞ்சம் அயன் இருக்குன்னு சாரி ப்ரோ, தெரியாமல் அடிச்சிட்டேன் ப்ரோ சாரி.
ஓகே ரைட்டு. இப்போ நம்ம தெரியாமல் கைப்பட்டுட்டு ஓகே இப்போ நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே ரைட்டு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு, படுத்து தூங்கிடலாம். ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே கைஸ். ஓகே இப்போ நம்ம 4 days வந்து நம்ம சர்வை பண்ணியிருக்கோம் இன் பீட்டா எடிஷன். ஓகே ஓகே இப்போ ஷீல்டுக்கு மட்டும் நமக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஓகே ஷீல்டு ஓஹோ சரி ரைட்டு, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வுட் அப்படியே மைன் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட அயன் பிக்லாம் வந்துருச்சு. ஓகே அயன் பிக் வந்துருச்சு ப்ரோ. ஜாம்பி வந்துருச்சு. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஓகே ஃபுட்டு கையில் வச்சுக்கலாம். ஓகே அடுத்து நம்ம காப்பர் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே அடுத்து காப்பர் போட்டாச்சு. அடுத்து இப்போ வந்து ஃபுட்டு நமக்கு வந்து நெசசரி, அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து ஃபுட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷீப் பக்கத்தில் இருக்குது, ஷீப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஓகே இங்கேயே கவ்வும் வந்துருச்சு வேறு மாதிரி. இந்த கவ்வையும் போட்டு தள்ளிடலாம். ஓகே கவு எடுத்து போட்டாச்சு. ஓகே அடுத்து பிக்காக்ஸ் வச்சு நம்ம வுட் எடுத்துக்கலாம். ஓகே வுட் எடுத்து மைன் பண்ணிக்கலாம் வுட்டு. ஓகே அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் அயன்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஆர்மருக்கு நம்ம சேஞ்ச் ஆயிடுவோம். ஓகே சீக்கிரமாக ஆர்மருக்கு நான் சேஞ்ச் ஆயிடுவேன். ஓகே சூப்பர். இப்போ நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு நம்ம வந்து ஒர்க் பிளான்ஸ் ஓகே அது பண்ணிக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷீல்டு பண்ணிக்கலாம். எனக்கு லெதர் வச்சு ஓகே ரைட்டு. ஓகே ஷீல்டு பண்ணிடலாம். ஓகே ஓகே நம்ம இப்போ அந்த ப்ரோக்கு ஒரு ஷீல்டு கொடுத்துடலாம். ஓகே அயன் இருக்குது, அயன் பிக் எடுத்து அயன் பிக் பண்ணிக்கலாம். ஒரு அயன் ஸ்வாடு ஒன்று, ஒரு அயன் பிக்காக்ஸ் பண்ண முடியாதோ, அயன் பிக்கு 3. ஓகே அப்போ அயன் ஸ்வாடே பண்ணிடலாம். ஓகே அயனெல்லாம் தாறுமாறாக காலியாயிருச்சு. ஓகே அங்கே ஒரு பிக்காக்ஸ் வச்சுக்கலாம். ஓகே தேவையில்லாத ரா மீட்டு அதெல்லாம் நமக்கு ஃபர்னஸ் போடணும். ஃபர்னஸில் ஓகே இதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ரைட்டு. ஓகே இப்போ நெசசரிக்கு நம்ம என்னெல்லாம் தேவையோ எல்லாமே பண்ணியாச்சு வேறு மாதிரி. ஓகே ரைட்டு. ஓகே இன்னொரு செஸ்ட்டு நம்ம வந்து பண்ணணும். ஓகே அடுத்து நமக்கு இப்போ ஃபுட்டுக்கு வந்து வுட்டு தேவைப்படுது. வுட் மட்டும் எடுத்துக்கலாம். கைஸ் வுட்டு காலி ஆயிடுச்சு. ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஃபுட்டும் இங்கே இருக்குது, ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து மொத்தமாகவே போட்டுரும். ஷீப் இங்கே இருக்குது. ஓகே சூப்பர், ஷீப்பே எடுத்தாச்சு. ஓகே பக்கத்துலேயே ட்ரேடர் இருக்காங்க, சும்மா என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்க போனால் ஓல்ட்டான். சரி பரவாயில்ல நோ ப்ராப்ளம். ஓகே இங்கே கொஞ்சம் வுட்டு இருக்குது, வுட்டே மைன் பண்ணி அடுத்து நம்ம ஃபுட்டு மட்டும் ஃபர்னஸில் போட்டுடலாம். ஓகே ரைட்டு கொஞ்சம் வுட் எடுத்துக்கலாம். ஓகே வுட் எடுத்து மைன் பண்ணிடலாம். அப்படியே டக்குன்னு மைன் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ் இப்போ வந்து மைன் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு ஃபுட்டு தான் தேவை, அதனால் ஃபுட்டே வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். காப்பரை வச்சு ஐ திங்க் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் காப்பரை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஓகே ஓகே நம்ம வந்து வுட்டு கொஞ்சம் ரொம்ப தேவைப்பட ஆரம்பிச்சிருச்சு இப்போது. ஓகே இது வரைக்கும் நம்ம பக்கத்தில் இருந்து க்ரீப்பர் வெடிக்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒன்றும் சரி பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே டக்குன்னு நம்ம வுட்டை மட்டும் மைன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் வுட்டை மைன் பண்ணிச்சா. இப்போ எதுக்கு வுட்டு மைன் பண்ணியிருக்கேன்னா செஸ்ட்டு பண்ண தான், டபுள் செஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே டக்குன்னு பண்ணி எடுத்துப்போம். ஓகே இப்போ அடுத்து செஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே செஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து
டபுள் செஸ்ட் ஆக போகிறோம். ஓகே, டபுள் செஸ்ட் ஆகியாச்சு. ஓகே, சூப்பர். ஓகே, இங்கே ஒரு பிக் இருக்குது, இதையும் போட்டு தள்ளிடலாம். ஓகேங்க, இந்த பிக்கையும் அடித்து போட்டு. ஓகே, எனக்கு பிக்கு வேண்டாம். இப்போ நம்ம ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நம்ம ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதை வச்சுக்கலாம். ஓகே, ப்ரோக்கு நான் வந்து ஃபர்னஸில் ஃபுட்டு வச்சுட்டேன், அவர் எடுத்துப்பார். ஓகே, சாப்பிட்டுக்கிறேன். ஹெல்த் வேறு கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபுட்டு எல்லாம் எடுத்தாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டில் நான் வந்து அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய் பாய்.